ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மைவி3யில் மக்கள் வந்து யாருமே முயற்சியை பின்வாங்கலை. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அவங்க வாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்ற எல்லாருமே மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்க. ரியலாகவே சூப்பராக இருக்குது. நிறைய ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னையும் வாங்குகிறாங்க, நானுமே வாங்குகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆன்லைனில் அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது. இப்போ அதாவது 5 வயது முடிஞ்சு முழுசாக பூர்த்தியான குழந்தைங்க எல்லாருமே போய் அட்மிஷன் போடுறதா போட்டுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு நான் பார்த்த காலைல நியூஸில், லாக்கர் ஓப்பன் பண்ணுறவங்க, அதாவது பேங்க்கில் நம்ம லாக்கர் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட சேவிங்ஸ் கிடையாது. சப்போஸ் அப்படி ஓப்பன் பண்ணுறவங்க ஏதாவது வீட்டில் பொருள் வைக்க முடியாதவங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டே இல்லாட்டியும் கூட ஓப்பன் பண்ணிக்கலாமா. ஆனால் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்குது. அது என்ன ஏதுன்னு ப்ரொசீஜர் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய வந்து மைவி3யில் வந்து ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னனாலும் நம்மளுக்கான பிரச்சனை இஷ்யூவோ எதுவுமே மைவி3லேருந்து நம்மளுக்கு வர கிடையாது. அதனால் மக்கள் வந்து அதில் முழு நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. எம்டி சார் வந்து ஒருவேளை அடுத்த கட்ட ப்ராசஸ்க்காக அவர் வந்து வேலையாக கூட இருக்கலாம், அதனால் கூட வீடியோ போடாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கான வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய ஒரு கம்பெனிஸ் நிறைய ஒரு டைப் பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ நம்ம வந்து அவரை வந்து பெரிய இஷ்யூவாக்கி பேசுகிறது வந்து சுற்றி இருக்கவங்க கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து நியாயமாக பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசுவாங்க, ஒரு சிலர் வந்து வேதண்டாவாதமாக பேசுவாங்க. இதுக்கு நம்ம வந்து ஆளாக முடியாது. ஸோ யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் வந்து எனக்குமே வாங்கின ப்ராடக்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதுவே இப்போ முடிய போகுது. திருப்பி போகணுன்னா இங்கே மதுரையில் ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் போனேன். ஏன்னா மதுரையில் பக்கத்தில் கடை இல்லை, நாங்கள் வந்து இருக்க ரூரல் ஏரியா, கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கினோம். ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தான் அது என்ன ஏதுன்னு ப்ராடக்ட்லாம் போய் வாங்கி சேல்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்க பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு ஆசைன்னா நம்ம இன்னும் நிறைய ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வருது. அவ்வளோ ப்ராடக்ட் வாங்கி வச்சுருக்காங்க எல்லாருமே. இது வந்து நல்ல விஷயந்தான். நாமளே என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஒரு ப்ராடக்ட் அதிகமாக போய் சேல்ஸ் ஆகுறப்ப நம்மளுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி இங்கேயும் ரூரல் ஏரியாலேயும் இந்த மாதிரி ஷாப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் அதுக்கான பெனிஃபிட் வந்து இன்னும் நம்ம வந்து அதுக்கான முயற்சியை வந்து மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கணும். பரவாயில்ல, அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம அதில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். திருப்பூர்னால் இதுவே பக்கத்துலேயே இருக்கும், நம்ம ஸ்டோருக்கு வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், அதனால் போய் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வாங்கலாட்டி கூட ஹஸ்பண்டை வாங்க சொன்னால் வாங்கிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரூரல் ஏரியாக்குள்ளேயும் இந்த மாதிரி ஷாப் வந்தால் நல்லாயிருக்குமே, எல்லா இடத்துலையும் பரவ நல்லாயிருக்குமேனு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரியோடு முடிச்சுடுவோம். சின்ன ஸ்டோரின்றத விட கேட்க படிக்க நல்லா இருந்துச்சு, அதனால் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, குடும்பத்தோட தற்கொலை பண்ண கடன் தொல்லை தாங்க முடியாமல் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு எடுக்கிறாரு. தற்கொலை பண்ணுறதுக்கு என்னென்ன எடுக்கிறார், கத்தி, விஷம், கயிறு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி வைக்கிறார் குழந்தைங்க முன்னாடி. அப்போ குழந்தைங்க எல்லாம் ஒரு சின்ன குழந்தை கேட்குது, அப்பா சாகுறதுக்கு எத்தனை வழி இருக்கிறப்ப வாழ்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு கேட்குது, பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கூட இல்லை அப்படின்னு கேட்குது. உண்மையிலே அது கேட்ட கேள்வி அவ்வளோ ஒரு தெளிவான கேள்வி தான். கண்டிப்பாக நம்மளுமே அதை யோசித்து தான் செய்யணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி எதிர்த்து போராடணுமே தவிர வேறு எந்த ஒரு முடிவுக்கோ டிசிஷனுக்கோ தப்பான முடிவு போகக்கூடாது. என்னை பொறுத்த மட்டும் இருந்து தான் பார்க்கணும், வாழ்ந்து தான் பார்க்கணும். நம்மளை யார் ஆப்போஸாக நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், என்னை பொறுத்த மட்டும். அப்புறம் அந்த முத்ரா கடன்லாம் இப்போ சென்ட்ரலில் இசேவை மையத்திலே இது பண்ணுறாங்க, அது என்னன்னு கேட்டு விசாரிச்சுக்கோங்க. அதாவது சிறு தொழில் செய்கிறவங்க, குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கு லோன் மோடி லோன் அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே காமனாகவே லோனுக்கு அப்ளை பண்ணி வாங்குறாங்க. ஒரு சில டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும், அவங்களே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி விட்றாங்க இசேவை மையத்தில். சென்ட்ரலில் தனியாக போய் கேட்டு என்னென்னு விசாரிங்க. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்.